வணக்கம்ங்க. என் பேர் அருண்குமார். தேவத்தூருங்கிற கிராமம். கள்ளிமந்தயத்தில் வந்து ஆர்கே அக்ரோ சர்வீஸில் தான் வந்து எப்போவுமே மருந்து வந்து வாங்கிட்டு இருக்கிறோம். இந்த ஐசிஎல்ங்கிற பிராண்டு வந்து பார்த்தா 2 வருஷமாக நான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன். போன வருஷம் வந்து பாதியிலிருந்து பயன்படுத்தினோம். ஆனால் இந்த வருஷம் வந்து கண்ணு வலிக்கு மற்ற எல்லா ஃபீல்டுக்குமே வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். கண்ணு வலிக்கு வந்து கிட்டத்தட்ட இதோட 2 டோஸ் வந்து நம்ம கீழே வந்து ட்ரிப்பில் வந்து விட்டுருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்த டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிஃப்ளோவில் 757 ப்ளஸ் ஜிங்க் இருக்கிற மாதிரியான ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அது விடும்போது ஜிங்க் மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கிறனால வெள்ளை செடி ஆரம்ப கட்டத்தில் வளர்ந்து வரும்போதே வந்து ஒரு வெள்ளை செடி மஞ்சள் கொழுந்து வந்து வரும். அதை வந்து தடுக்கிறதுக்கு இவங்க வந்து கூட பாஸ்பரஸ் கூடவே வந்து ஜிங்க்கு இருக்கிற மாதிரி வந்து ஒரு காம்பினேஷன் இருக்கிறதுனால நமக்கு வந்து செடி வரும்போதே வந்து நல்லா க்ரீன் கலரில் டார்க் க்ரீனாக வந்து வந்துடுது. அடுத்து 10 நாள் கழித்து வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஃபெர்டிஃப்ளோவில் வந்து மெக்னீசியமும் சல்ஃபரும் இருக்கிற மாதிரி ஃபெர்டிஃப்ளோ க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மெக்னீசியம் இருக்கிற மாதிரி பாஸ்பரஸ் சத்தும் அதிகமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து முதல் டோஸில் ஜிங்க்கும் இப்போ 2வது டோஸில் மெக்னீசியம் ரெண்டுமே வந்துடும்போது செடியில் வந்து நம்ம வெள்ளை வரியவோ இல்லை வந்து லைட் க்ரீனையோ பார்க்க முடியும். நல்லா டார்க் க்ரீனாக வந்து வந்துடும். எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் வந்துடும். நமக்கு இந்த செடிக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து அவங்க பாஸ்பரஸோடவே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திடுறதுனால எக்ஸ்ட்ரா வந்து வரக்கூடிய அந்த மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சி எதுவுமே வராது. இதுலேயே வந்து கிட்டத்தட்ட கண்ட்ரோல் பண்ணிட முடியும். அடுத்து வந்து மறுபடியும் அடுத்து 10 நாள் கழித்து அடுத்த டோஸ் வந்து விட போகிறது வந்து நாங்கள் வந்து பி ப்ளஸ் எஃப்இ, அதாவது அயன் டெஃபிஷியன்சி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அயனும் ப்ளஸ் வந்து பாஸ்பரஸ் வந்து அதிகமாக இருக்கும். பொட்டாஸ் வந்து 28% இருக்கும். அதை விடும்போது அயன் டெஃபிஷியன்சி ஏதாவது இருந்ததுனாலும் அந்த உரத்தில் நம்ம நார்மலாக விடக்கூடிய பாஸ்பரஸ் இருக்கக்கூடிய உரங்களோடு சேர்ந்து அயனும் சேர்ந்து வந்துடுறதுனால நல்ல க்ரோத் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். வாதோட்டம் நல்லா இருக்கும். அப்போ வந்து இந்த ஐசிஎல்லில் வந்து அவங்க என்பிகேனா என்பிகே மட்டும் இல்லாமல் கூட வந்து நியூட்ரியன்ஸ் நம்ம செடிகளுக்கு என்னென்ன ஸ்டேஜுக்கு என்னென்ன நியூட்ரியன்ஸ் தேவையோ அதை ஃபுல்லாக கரெக்டாக வந்து ஆர்டர் பண்ணி அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த அவங்க கொடுத்துருக்க சார்ட் படி செடி மேலே வரும்போது என்ன உரம் விடணுமோ, அடுத்து வாது பிரியும் போது என்ன, பூ பூக்கும் போது என்ன அப்படின்றத ஸ்டேஜாக நம்ம வந்து விடும்போது அந்த கட்டத்துக்கு என்ன நியூட்ரியன்ட் தேவையோ அதை வந்து என்பிகேவோட இவங்க சேர்த்திருக்கிறதுனால நம்ம செடிக்கான நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைக்கும்போது செடியோட வளர்ச்சி ஈல்டு எல்லாமே வந்து நல்லா இருக்குது. அப்புறம் ஐசிஎல்லில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் பிஹெச் லெவல் வந்து எல்லாமே வந்து 3.5 அந்த மாதிரி வந்து ரொம்ப கம்மியான பிஹெச் லெவலில் இருக்கிறனால நம்ம ட்ரிப்பில் இருக்கக்கூடிய அந்த அடைப்பு அந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனை இருந்ததுனாலும் சரி பண்ணி கொடுத்துரும். ப்ளஸ் வந்து தேவையில்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வேஸ்ட்டாக செடி எடுத்துக்காமல் இருக்கக்கூடிய என்பிகேவாகட்டும் மற்ற எல்லா உரச்சத்துக்களையும் வந்து எடுத்து கொடுக்குறதுக்கு அந்த பிஹெச் லெவலை வந்து கம்மி பண்ணி விடும்போது செடி வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்குது. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. ஒன் டைம் வந்து கண்ணு வலிக்கு பாதி ஸ்டேஜிலிருந்து, அதாவது பிஞ்சு ஆகிற ஸ்டேஜிலிருந்து தான் வந்து ஐசிஎல் பயன்படுத்த ஆரம்பித்தோம். ஆனால் அதுலேயே வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட் இருந்தது. பிஞ்சு நல்லா ஆயிருந்துச்சு. அதனால தான் இந்த டைம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜிலிருந்தே வந்து ஐசிஎலோட ப்ராடக்ட் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இது வரைக்கும் இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் 3 டைம் வந்து உரம் விட்டுருக்கோம் என்பிகேலேயே. அதில் வந்து ஜிங்க்கு, மெக்னீசியம், ஃபெரஸ் இந்த மாதிரி ஒன்று இருக்க மாதிரியானது விட்டாச்சு. இதுக்கு மேலேயும் வந்து ஒன்று அவங்க சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து பொட்டாசு, கால்சியம், மெக்னீசியம் இருக்கிற மாதிரியானது ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஒன்று அடுத்து பொட்டாசியம் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஒன்று இருக்குது. அதில் வந்து பொட்டாஸ் அதிகமாகவும் சல்ஃபர் அதிகமாகவும் இருக்கும். அப்போ வந்து பிஞ்சு வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து பிஞ்சு ஆகிறதுக்கு, பிஞ்சு வட்டி போகிறக்கான சான்ஸ் இருக்காது. சல்ஃபர் இருக்கிறனால செடி வந்து நம்மளுக்கு என்பிகேவை வந்து நல்லா எடுத்துக்கும். அதனால் இந்த சார்ட்டையே வந்து இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்.